ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்ஐசி வெப்சைட் மூலிமா எப்படி நம்ம லோன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுறது, லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி பே பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கஸ்டமர் போர்ட்டல் தேவையில்லை, உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அந்த பாலிசி நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்தாவே இதை வந்து நம்ம பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படின்றது பார்க்க போகிறோம். எல்ஐசி இந்தியா .in அஃபிஷியல் வெப்சைட் எல்ஐசி உள்ள போயிடுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பே ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின்க்கு பக்கத்தில். ஸோ அந்த பே ப்ரீமியம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு இது ஓப்பன் ஆகுது, குயிக் பே அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் ப்ரீமியம், அட்வான்ஸ் ப்ரீமியம், அப்புறம் லோன் ரீபேமெண்ட், லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ 4 ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது கிளிக் பண்ணும்போது என்ன கேட்குதுன்னா, பாலிசி நம்பர், அந்த பாலிசி நம்பரோட கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து நம்ம பே பண்ணலாம். அபவ் 50,000 வந்து ரிஸ்ட்ரிக்டட் இந்த மோடில். ஸோ ஐ அக்ரின்னு டிக் பண்ணிடுறோம், சப்மிட் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுவோம். இந்த இடத்துல கேப்சா வரும், கேப்சா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதை டிக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அது பண்ண உடனே உங்களோட பாலிசியோட டீட்டெயில்ஸ், அமௌண்ட் காமிக்குது. ஓகேங்களா? எவ்வளோன்றது. ஸோ இந்த ஒரு பாலிசி மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும்னா ஜஸ்ட் பேன்னு கொடுத்து போயிடலாம். அப்படி இல்லை ஃபர்தர் பாலிசிஸும் நீங்கள் சேர்த்து பே பண்ணணும்னா ஆட் லிஸ்ட்டில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பாலிசிஸ் இருக்கோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத காமிக்கும். ப்ரொசீட் அப்படின்ற பட்டன், அதாவது நீங்கள் வாங்கியிருக்க டேட் ஆஃப் லோன், எந்த டேட்டில் லோன் வாங்கியிருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் லோன் டியூ எவ்வளோ இருக்கு, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத காமிக்கும். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, 6 மந்த் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். இல்லைன்னா இது காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போது உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்போது 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இவரோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2-3 பாலிசிஸ் இருக்கு. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறோம். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 பாலிசி சேர்த்து 6,648. ஸோ செக் அண்ட் பே அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து கேட்வே, அதாவது பில் பேமெண்ட் கேட்வே வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க லைஸில். ஒன்று த்ரூ பேடிஎம் மூலியமா போகலாம், பில் டெஸ்க் மூலியமா போகலாம். இது வந்து கேட்வே தானே தவிர பேடிஎம் இருந்தால் தான் பே பண்ண முடியுன்றது கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேணாலும் பே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேடிஎம் வழியாக போகிறோம், செக் அண்ட் பேன்னு கொடுத்துட்றோம். செக் அண்ட் பே கொடுக்கும்போது நம்மளுக்கான ஆப்ஷன் என்னென்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் 3 ஆப்ஷனையும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் என்ன பண்ண போறேன்னா யூபிஐ பற்றி காமிக்கிறேன். யூபிஐ கொடுக்கணும்னா யூபிஐல 2 ஆப்ஷன். யூபிஐல வந்து உங்களோட யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் பே பண்ணலாம், யூபிஐ நம்பர் போட்டும் நீங்கள் பே பண்ணலாம். இப்போ யூபிஐ ஐடி கொடுத்து ஐடி மூலிமா நம்ம பே பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஐடி மூலிமா நம்ம பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஐடி போட்டுட்டு உங்களுக்கான டைம் லிமிட் காமிக்குது. ஓகேங்களா? சில யூபிஐ ஆப்புக்கு 5 மினிட்ஸ், சில யூபிஐ ஆப்புக்கு 8 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல உங்களோட யூபிஐ ஆப் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பின் நம்பர் போட்டு அந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம் லிமிட்குள்ள பண்ணணும். சக்ஸஸ்னு வந்துடும். உடனே வந்து நம்மளுக்கு ரிசிப்ட்டை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட யூபிஐ ஆப் இல்லை, த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷனை காமிக்கிறேன் பாருங்க. இந்த கஸ்டமரோட பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து யூபிஐ ஆப்புக்கு பதிலாக நெட் பேங்கிங் கொடுக்குறோம் அப்படின்னா நெட் பேங்கிங்கோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேங்க்ஸ் காமிக்கும். இதில் உங்கள் பேங்க் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வியூ ஆல் பேங்க் கொடுங்க. அதில் வந்து உங்கள் பேங்க்கோட நேம் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்க்கு வந்து பேன் கொடுக்குறேன். அப்போது உங்களோட பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போயிடும். உங்களோட நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட் எவ்வளோ என்ன ஏதுன்றது காமிக்கும். ஸோ அது காமிச்சதுக்கப்புறம் உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, பட் நம்மளுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகல, அந்த டைம்ல நெட் கட் ஆயிடுச்சு, இல்லை லாஸ்ட் இன் பேஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேணாம். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா, ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஃபெயில் ஆயிருந்தா உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடும். ஒருவேளை சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னா எல்ஐசிக்கு போயிடுச்சா, பில் ஜென்ரேட் ஆயிருக்கு, இந்த பில் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் எல்ஐசியில் ப்ரொவைட் பண்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போனோம் இல்லைங்களா, எல்ஐசி வெப்சைட் உள்ள போனோன்னே குயிக் பேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் டவுன்லோட் ரிசிப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாலிசி நம்பர், என்னைக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அந்த டேட்டு, அதுக்கப்புறம் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருந்தீங்களா, லோன் அமௌண்ட்டா, லோன் ரீபேமெண்ட்டா, ரெனியூவல் ப்ரீமியமா, அட்வான்ஸ், அந்த டிரான்சாக்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து கீழே வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்பவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தட்.
தயவு செய்து லோன் இன்ட்ரெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு டியூ டேட்ல பே பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தவிர்க்க பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோ வரதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.